விஜய் தொலைக்காட்சியில் பிக் பாஸ் சீசன் 9ல் ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருந்தவங்க தான் நந்தினி அவர்கள் எவிக்ட் ஆகி வெளியில் வந்துட்டாங்க. இப்போ இந்த ரெட் கார்டு இஷ்யூக்கு அப்புறம்லாம் அவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து பகிர்ந்திருக்காங்க. அதாவது விஜய் சேதுபதி போட்டியாளரை ஒரு போட்டியாளராகவே பார்ப்பதில்ல. ஒரு விஷயத்த சொல்ல வரும்போது அவமதிப்பு செய்கிறாரு. கமல்ஹாசன் இருந்த வரைக்கும் நல்லபடியாக இருந்துச்சு. விஜய் சேதுபதி வந்த பிறகு நல்ல முறையாகவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த ரெட் கார்டு இஷ்யூ பற்றி வந்து பேசக்குள்ள கமருதீனுக்கும் பார்வதிக்கும் ஆதரவாக வந்து பேசியிருக்காங்க. அதாவது இந்த நிகழ்ச்சிக்குள்ளே போகக்குள்ளேயே வந்து ஒருத்தவங்கள வந்து நம்ம எப்படி வேணாலும் சண்டை போட்டுக்கலாம், டீஸ் பண்ணிக்கலான்னு எல்லா இது ஐ மீன் ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி எல்லாத்துலேயும் சைன் போட்டு தானே உள்ளே அனுப்புகிறீங்க. அப்புறம் டாஸ்க்குன்னு வரக்குள்ள எல்லாமே இருக்க தானே செய்யும். அப்படியும் இல்லையா, நீங்கள் வந்து நினச்சிருந்தா எத்தனையோ விஷயங்களை வந்து நீங்கள் வந்து ரெட் கார்டு கொடுத்துருக்கலாம். பட் ஆனால் 24/7 லைவாக யாரும் வந்து பார்க்கறதில்ல. எத்தனையோ விஷயங்களை வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி தானே வந்து காமிக்கிறீங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் நடக்காமலே நீங்கள் வந்து தடுத்திருந்திருக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து அதை கட் பண்ணியிருக்கலாம், டெலிகாஸ்ட் பண்ணிடலாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணி உங்களுடைய டிஆர்பிக்காக வந்து வச்சுக்கிட்டீங்க. பார்வதி இல்லாமல் எத்தனை எபிசோடை வந்து நீங்கள் வந்து நடத்திட முடியும்? பார்வதியால் தானே இந்த அளவுக்கு வந்துச்சு. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் உங்கள் டிஆர்பிக்காக இந்த மாதிரி வந்து பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு விஜய் டிவி மேலேயும் இந்த பிக் பாஸ் மேலேயுமே வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க நந்தினி. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.